வணக்கம் உடன்பிறப்புகள். தோல்வி தற்காலிகமானது. திமுகவில் நம்ம தலைவர் தலைமையில் கட்சி நடத்தின விதமோ ஆட்சி நடத்தின விதமோ கொடுத்த மக்கள் நல திட்டங்களும் யாருனாலையும் கொடுக்க முடியாது. நம்ம தலைவரோட வளர்ச்சா மாதிரி தலைவர் காட்டின அக்கறை, தலைவர் பயணித்தது, தலைவரோட வழிகாட்டுதல், அந்த மாதிரி இந்தியாவிலேயோ சரி மற்ற நாட்டிலேயோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. தோல்வி தற்காலிகமானது. விஜய் அலை சரி, விஜய் அலையும் தலைவர் தற்காலிகமாகவும் இருக்கலாம், நிரந்தரமாகவும் இருக்கலாம். நம்ம தலைவர் ஏற்றுக்கிட்டார். தோல்வியிலையும் தைரியமாகவும் தோண்டு போகாத மாதிரி தான் பார்த்தா. உள்ளுக்குள்ளே வருத்தம் இருந்திருக்கலாம். வெளியில் அடுத்த நாளே போய் தான் தொகுதியை போய் பார்த்துருக்காரு. இந்த அளவுக்கு இவ்வளோ தொகுதியில் இவ்வளோ வேலை செஞ்சு நம்ம தலைவர் ஜெயிக்க முடியாது. கொளத்தூரில் ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. சரி, இப்போது என்ன தீர்வு? எதிர்கட்சியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படியே இருக்கலாம். தலைவரோட முடிவு. எப்பவுமே நம்ம தலைவர் கூட தான் இருக்கணும். ஆனால் தலைவர் இப்போது வர இடைத்தேர்தல் எங்கே வருதோ அதில் நின்று நம்ம தலைவரை ஜெயிக்க வைக்கணும். விஜய் நின்ன திருச்சி தொகுதியில் கூட நின்று ஜெயிக்க வச்சிட்டா. இனிகோ பிரபாகர் அண்ணன் நின்ன தொகுதியில் கூட நம்ம தலைவர் ஜெயிக்க வச்சிட்டா தலைவர் வந்துட்டு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ஆக்கலாம். ஆனால் தலைவரோட அனுபவம் கட்சிக்கு தேவை. தலைவரோட அனுபவம் நம்ம இளைஞர் அணி செயலாளர் நம்ம உதயநிதிக்கு தேவை. அது எனக்கு புரியுது. தலைவரோட அனுபவமும் வழிகாட்டுதலும் இன்னும் கூட இருந்தால் சட்டமன்றத்தில் இன்னும் பக்கபலமாக இருக்கும். நம்ம தலைவர் மறுபடியும் வர இடைத்தேர்தலில் திருச்சியில் நின்று ஜெயிக்க வைக்கலாம், ஜெயிக்க வைக்கணும். குறிப்பாக திருச்சியில் இருக்கிறவங்க மொத்த கட்சியும் சேர்ந்து நம்ம தலைவரை ஜெயிக்க வைக்கணும். எத்தனையோ பேர் நம்ம தலைவர் ஜெயிக்க வச்சுருக்காரு, எத்தனையோ பேர் நம்ம தலைவர் தூக்கி விட்டுருக்காரு அரசியலில். இளைஞர் அணியை உருவாக்குனதில் இருந்து அதனால் நம்ம தலைவரை இதை வாட்டி ஜெயிக்க வச்சு கட்சியை பலப்படுத்தணும், அடுத்த தலைமுறையை பலப்படுத்தணும். இதை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தோல்வியில் தோண்டு போகாதீங்க, மீண்டு வருவோம், ஜெயிப்போம். நம்ம தான் கவலைப்பட வேண்டாம். எப்பயும் இத்தனை வருஷம் இருந்தது, 50-60 வருஷம் மேலே இருந்த திமுக இனிமேலும் இருக்கும், இனிமேலும் ஜெயிக்கும், மீண்டு வருவோம். நல்லபடியாக எப்பயுமே ஒன்றா இருப்போம். நன்றி, வணக்கம்.